விஜயா டிவி நேயர்களுக்கு அன்புடன் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை சந்தித்தது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி போன சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காக வியூகங்களை அமைத்துக் கொடுத்தவராக பிரசாந்த் கிஷோர் இருந்தார். தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. இப்போ இந்த ஒரு சந்திப்பு, அவங்களுடைய டிஸ்கஷன், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசியலுக்கு எப்படி இருக்கும்? அதிகாரப்பூர்வமா தகவல் வரல சந்திச்சாருன்னு. வெளியில கசிந்து வர தகவல்கள் தான். ஆனா அதை அவர்கள் மறுக்கவில்லை. அதனால அந்த சந்திப்பு நடந்தது என்பதை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இல்லாமல் இன்றைக்கு பெரிய கட்சிகள், தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகள், வெற்றி பெற விரும்புகிற கட்சிகள் இன்றைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாமல் எலெக்ஷன்ஸில் ஃபேஸ் பண்ண முடியாதுன்றது தான் கலை யதார்த்தமாக இருக்கிறது. அந்த விதத்தில் சந்திக்க போகிற முதல் தேர்தலிலேயே அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நாடி போகிறார். அது அவருடைய உரிமை. அதுக்கு மேல நம்ம அது வந்து சரி தப்புலாம் நம்ம பேச முடியாது. திமுக 2020 பிரசாந்த் கிஷோரை ஐபேக்கை கொண்டு வரும்போது 75 ஆண்டு கால ஒரு பெரிய கட்சி எதற்காக வியூக வகுப்பாளரை கொண்டு வருகிறது என்று பேசாத வாய்கள், அதை அன்று புகழ்ந்து பேசிய வாய்கள், இன்றைக்கு விஜய் விஷயத்தில் மட்டும் இப்படி பாய்ந்து பிராண்டுவது என்ன என்பதுதான் புரியாத புதிராக இருக்கு. இது காலத்தின் கட்டாயம். ஏன்னா இன்றைய தேர்தல்கள் என்பவை ஒரு மாடர்ன் வார்ஃபேர். இதற்கு வந்து புதிய விதமான யுக்திகள் தேவைப்படுகின்றன. வெறும் வியூக வகுப்பாளர்களால் வெற்றி பெற்று விட முடியாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு வியூக வகுப்பாளர்கள் கண்டிப்பாக தேவை. அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு விஜய்க்கு அவசியமா? விஜய்க்கும் அவசியம். அதனால நான் சொன்னேன், விஜய்க்கும் அவசியம். வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளுக்கும் அது அவசியம். அவர் அதிமுக கூட்டணி போனாலும் அது அவசியம். ஒரு 15% வாக்குகள் அவருக்கு, 15லிருந்து 20% வாக்குகள் விஜய்க்கு இருக்கிறது என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார். நான் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். 15% வாக்குகள் குறைந்தபட்சம் விஜய்க்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவதானிப்பும், என்னுடைய கணிப்பும். நான் அப்படித்தான் நம்புகிறேன். அதனால பிரசாந்த் கிஷோரோட அந்த சஜஷன்ஸ், அட்வைஸ் வந்து பர்ஃபெக்டா தான் இருக்குது. அட்வைஸ் பண்றதால ஒருத்தர் ஜெயிக்கலாம், தோக்கலாம், அது வேற விஷயம். அது வந்து தீதும் நன்றும் பிறர் வாரா. அட்வைஸ் பண்றவங்க பண்ணுவாங்க, அதை செயல்படுத்துறது இந்த கட்சியோட வேலைகள். ஆகவே கடந்த காலங்களில் பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்ச தலைவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க, ரெண்டுமே நடந்திருக்குது. அது அதனால இது முடிவு எப்படி இருக்கும் என்பதை வைத்து நாம் இதை பேச முடியாது. நவீன தேர்தல் யுக்திகள்ல ரொம்ப முக்கியமானது இது போன்ற வியூக வகுப்பாளர்களின் பங்களிப்பு. ஆகவே இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை அழைப்பதும், பேசுவதும், திட்டங்கள் வகுப்பதும் அது சரியான பாதை என்று தான் நான் பார்க்கிறேன். 15% அந்த வாக்குகளை நீங்களே ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறீர்கள். 15% பெருசுங்க சார். ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும்ல. எந்த திசையில பாக்குறேன் நீங்க அப்படி ஒரு ஃபோர்ஸா இருக்க வேறுபடலாம், அது உங்க உரிமை. இல்ல, நான் வேறுபடுறது சொல்ல. ஆனா அப்படி ஒரு ஃபோர்ஸா இருக்காரா? டிசைடிங் ஃபேக்டரா? அப்படித்தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் கமல்ஹாசன், விஜயகாந்த் 2 சினிமாக்காரர்களை 2005, 2018 பார்த்த இந்த 20 ஆண்டுகளில் நான் பார்த்ததுல விஜய்க்கு இருப்பது போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கை நான் மற்றவரிடம் பார்க்கவில்லை. கமல்ஹாசன் கண்டிப்பா பார்க்கல. நிறைய பேர் விஜயகாந்த் கூட்டம் சத்தியமா விஜயகாந்த் கூட இந்த செல்வாக்கு இல்லைன்றது என்னுடைய கருத்து. பிரேமலதா 25 லட்சம் அது அவங்க பேசுவாங்க. அந்த இது நடுப்புற அதை கொண்டு வந்து நீங்க வைக்காதீங்க. அந்த கட்சிகளோ அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அவருடைய மனைவியோ பேசக்கூடிய கருத்துக்கள், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய கணக்கை சொல்றேன். என்னுடைய ஒரு பத்திரிகையாளனா எந்த விருப்ப வெறுப்பும், எந்த பக்க சார்பும் இல்லாம ஒரு 100% நான் வந்து ஒரு சமநிலையோட ஒரு அப்ஜெக்டிவா என் விருப்ப ஒதுக்கி வச்சுட்டு நான் பார்க்கும்போது பரந்துபட்ட மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது. நாளைக்கு அது ஓட்டா மாறலாம், மாறாம போகலாம், அது வேற விஷயம். அதை பூத்து கொண்டு வரதான் அவருடைய பெரிய சேலஞ்சு. அதனாலதான் அவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்களை அழைத்து அவர் பேசுகிறார். 15லேருந்து 20% அவருக்கு இருக்கலான்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 15% குறையாம இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. மேபி 18 20% கொஞ்சம் கூட இருக்கலாம். 15லேருந்து ஒரு 17% 18% வரைக்கும், நாட் லெஸ் than 15% நான் எடுத்துக்கிறேன். 15% குறையாம விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு என்பது என்னுடைய கருத்து. பிரசாந்த் கிஷோரோட நான் முழுவதுமாக ஒத்து போகிறேன். ஆனா சேலஞ்ச் எங்க வரும்னா அந்த பூத்து கொண்டு வரதுக்கு. அது ஒரு அதிமுக மாதிரி ஒரு கட்சியோட உங்களுக்கு ஒரு கூட்டணி இல்லைன்னா வர வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. பூத்துக்கு வராது, ஓட்டே பூத்துக்கு வராது. தனியாடினா விஜய் ஃபெயிலியர். கூட்டணியோட போனாதான் அவரால் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். அகைன் அங்க பிரச்சனை வந்து யார் முதலமைச்சர், இதெல்லாம் வரும். அதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். விஜயகாந்த் வந்து கூட்டணி மக்களோடையும் ஆண்டவனோடும் சொல்லிட்டு நான் தான் முதலமைச்சர், திமுக அதிமுக 2 வேணாம்னு சொல்லிட்டு கடைசியா விஜயகாந்த் எங்க போனாரு? ஜெயலலிதா கிட்ட தான் போய் நின்னாரு. ஆகவே இது நான் என் தலைமையில தான் கூட்டணின்னு அவர் சொல்றதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கொள்ள தேவையில்லாத விஷயங்கள் என்பது என்னுடைய பார்வை. நான் ஒரு விஷயத்த உறுதியா நம்புறேன். அவர் விக்கிரவாண்டி கூட்டத்துல பேசும்போது கூட்டணிக்கு தயார் என்று சொன்னதுதான் அவருடைய கருத்து. அதாவது தன் தலைமையில் கூட்டணி என்று பலரும் நினைக்கிறார்கள். நான் அதை புரிந்து கொண்டது, அவர் கூட்டணிக்கு தயார் என்று சொல்லுகிறார். கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு வந்து புரியுது. தனியா நின்னா திமுகவை வீழ்த்த முடியாதுன்றது அவர் புரியுது. இன்னைக்கு திமுக இவ்வளவு தூரம் எதிர்த்த பிறகு தனியா நின்று தோற்றால்
அடுத்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தால் தன்னால் கட்சி நடத்துவதெல்லாம் கடினமான விவகாரம் என்பது அவருக்கு தெரியும். கூட்டணி இல்லாமல் இங்கு வெற்றி பெற முடியாது என்ற அடிப்படையான எளிய உண்மையை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். ஆகவே பிரசாந்த் கிஷோரோட வருகையை கூட நான் எப்படி பார்க்கிறேன்னா, அதிமுக விஜய் கூட்டணிக்கான ஒரு அந்த கிரவுண்ட் ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்றதுக்கான வேலையாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அட்வைசரா தான் விஜய் அழைத்து வருகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். வியூக வகுப்பாளர் என்பது வந்து அதிமுகவுக்கும் பிரசாந்த் கிஷோர் பணியாற்ற போவதாக தகவல் வருகிறது. அப்படி வருதுன்னா எதிர்க்கட்சிக்கு வேலை செய்ய முடியாது, கூட்டணி கட்சிக்கு தான் வேலை செய்ய முடியும். விஜய் அதிமுகவோடு சேராம தனியா நின்னாருன்னா பிரசாந்த் கிஷோர் 2 பேருக்கும் வேலை செய்ய முடியாது. அது பண்ண மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வேணா பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் திமுக அதிமுக பண்ண மாட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் 21ல திமுக பண்ணாரு. இப்ப விஜய்க்கு பண்றதுக்கோ அதிமுக பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்கும் பண்றாருன்னா அதிமுக விஜய் கூட்டணி வருதுன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். விஜயோட அரசியல் அதை நோக்கி போவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த பாதையில இருக்கக்கூடிய அந்த தடை கற்களை நீக்குவதற்கும் அந்த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அவர் கொண்டு வராரு. ப்ளஸ் தன்னுடைய கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு கொண்டு வராரு. அதில் அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த 15லேருந்து 20% கரெக்ட்ன்றது தான் என்னுடைய பார்வை. திமுக கூட்டணியில எதுவும் ஒரு ஷேக்கை கொண்டு வருமா? வராது வராது வராது. பிரசாந்த் கிஷோர் இந்த பக்கம் போயிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வரலாங்க. திமுக கூட்டணி என்னை பொறுத்தவரையில் வலுவாக இருக்கிறது. நான் உறுதியாக நம்புகிறேன் 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். அவர்கள் பால் மாற மாட்டார்கள், அணி மாற மாட்டார்கள் என்று நான் உறுதியாக அது 2வது பார்ட்டை கேட்கலாம் வந்த கூட்டணி வலுவா இருக்கான்னு நான் கேட்டது. கூட்டணிக்கு அடியில இருக்க ஓட்டுகள் வலுவா இருக்கா? அது சிக்கல் இருக்கு. அந்த ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுல ஒரு பெரிய அதுல அடி உழுது. இப்ப சிபிஎம் ஓட்டு திமுக 21ல போன மாதிரி போவாது. பல தொழிலாளர் விரோத கொள்கைகளை இந்த திமுக அரசு தொடர்ந்து கடைபிடிப்பதால சிபிஎம் சிபிஐ ஓட்டு, குறிப்பா சிபிஎம் ஓட்டல அது ரொம்ப சொற்பம் தான், ஆனா போவாது. விசிகாவோட ஓட்டு அதுவும் 1% தான், அதுவும் பெரிய அளவுல போவாது. தலித் ஆன்டி தலித் ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கு. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. கூட்டணி தொடரும். ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் அப்படியே திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா எனக்கு தெரிந்து அதற்கு வாய்ப்பு குறைவு. 2011ல காங்கிரஸ், திமுக, பாமக, விசிகா நின்று தோத்தாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. விசிகா, பாமக ஓட்டு 2 பேருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. அப்பதான் விஜயகாந்த் 2 இடதுசாரிகள் ஜெயலலிதா கூட்டணி பெரிய அளவில் ஜெயிச்சது. பாமக, விசிகா ஓட்டு அப்படியே வந்து தேமுதிக போச்சு, அப்படியே போச்சு. 2011ல நடந்தது தான் 21ல நடக்கும். ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுப்பா, அது கஷ்டம். ஆனா அப்படி நடக்காதுன்னு மொத்தமா எதிர்கட்சிகள் பலவீனமா இருந்துட முடியாது. அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். திருமாவளவனும் தோற்கடிக்கக்கூடிய கூட்டணியாக திமுக இருக்குமா? திமுக கூட்டணி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல ஒரு வலுவான கூட்டணி அதிமுக, விஜய், தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் ஒன்றுக்கு வந்தால் திமுக கூட்டணி, இப்ப இருக்க திமுக கூட்டணியை இதே ரூபத்துல அதிமுக தலைமையில் விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் தோற்கடிக்க முடியும். இது ஒன்றும் தோற்கடிக்க முடியாத கட்சியெல்லாம் கூட்டணிலாம் கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அபரீதமாக மக்கள் திமுக கூட்டணி வாக்களித்தார்கள். ஏனெனில் மோடி ஃபேக்டர், பிஜேபி வரக்கூடாதுன்றது. 26 வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமன்றது, மோடி வேணுமா வேணாமன்றது கிடையாது. அப்போ கண்டிப்பா வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சத்தியமா இருக்குது, இருக்கும். இன்னும் 1 வருஷத்துல இன்னும் மோசமா போகும். ப்ளஸ் நீங்க கேட்ட கேள்விதான், 2 இடதுசாரிகளும் விசிகாவும் வேணா திமுகவோட கைக்கு ஒத்துக்கலாம். திருமாவளவனும் சண்முகமும் முத்தரசனும் அறிவாலயத்துல திமுகவினரை கட்டிப்பிடித்து சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு அன்பை பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் அவருடைய வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போகும் என்று கனவு காணாதீர்கள். ஆனா அதை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியும், அந்த கூட்டணி அமைந்தால் அவர்கள் கடினமாக உழைப்பதும் தேவைப்படும். இதை முதல்ல மறந்துடாதீங்க. நீங்க கேட்ட ஒரு கேள்வி நல்ல கேள்வி. இப்ப இருக்க வடிவத்துல திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. முடியும். ப்ரொவைடட் எதிர்த்தரப்புல அதிமுக தலைமையில விஜய், தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் வந்தால் கண்டிப்பாக தோற்கடிக்க முடியும். இவர்கள் ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு கூட்டணி எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளுக்கும் புத்தி இல்லை, இப்போ நரேட்டிவை கட்டமைக்க முடியல. அதனால வந்து இவர்கள் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 தேர்தலில் ஜெயிச்சு 19, 24 அளவுகோல் இல்லைங்க, 21 தான் அளவுகோல். 21ல திமுக வந்து போராடி தான் ஜெயிச்சுது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை. அப்பயும் அவங்களால 75 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது. கூட்டணி 66 சீட்டு. ஆனா இன்னும் ஏடிஎம்கே. அதனால 21 தான் அளவுகோல், 19, 24 அளவுகோல் கிடையாது. 3 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, 3 எலெக்ஷன் ஜெயிச்சாங்கிறது அபத்தமான வார்த்தை. 3 முறை மோடியை, பிஜேபியை ஓட விரட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மோடியா லேடியா என்று கேட்டு 37 சீட்டு. ஸ்டாலின் தலைமையில 2 தடவை கூட்டணி அமைச்சு, ஒரு தடவை 38, இன்னொரு தடவை 40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அளவுகோல் அது கிடையாது. இந்த 3 தேர்தலும் அளவு 19, 24 அளவுகோல் கிடையாது. 21 தான் அளவுகோல்.
ஒரு ஃபுல் 5 இயர்ஸ் ஆண்டுட்டு மக்களிடம் போகும்பொழுது எந்த ஒரு மாநில அரசுக்கும் மிகப்பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இப்பயே இருக்குது. எதிர்க்கட்சிகளால அது ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவா கட்டமைக்க முடியல. மீடியாவால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அதனால நாங்கள் வெற்றி பெற்றே விட்டோம். நாங்க வந்து ஆப்கி பார் 400 பார்ன்ற மாதிரி இவங்க 200 சீட்டு நாங்க தான்றாங்க இப்பயே. அந்த 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 ஒரு உளவியல் யுத்தத்தை இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் வேற. ஆனா இத நடத்தணும்னா அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி வரணும். வந்ததுன்னா இப்ப இருக்க திமுக கூட்டணியை இந்த ரூபத்திலேயே தோற்கடிக்க முடியும். இவர்கள் ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்திகள்லாம் கிடையாது. திருமாவளவன் அவர்களுக்கு எதுவும் ஒரு மனமாற்றம் வருங்காலங்கள்ல இவங்க தூண்டுதனால எனக்கு தெரிஞ்சு ஏற்படுத்தப்படும். திருமாவளவன் ஏடிஎம்கே வந்தாருனால ஒன்றும் பெரிய லாபம் அதிமுக இருக்காது. அவரோட வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகள் ஒன்றும் திரும்ப பெருசா போவாது. இல்ல இவ்வளவு இப்ப இருக்க நடந்தும் திமுக கூட்டணி அப்படியே இருக்கணும் தான் நான் விரும்புறேன். ம். இவர்கள் மொத்தமாக மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்படுவார்கள். ப்ரொவைடட் ஏடிஎம்கேயோட தலைமையில ஒரு நல்ல அலையன்ஸ் வந்ததுன்னா விஜய் இல்ல அது தேர்ந்தெடுக்க விஜய்க்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லதா? அப்படி போனா ஆ. விஜய் ஊழல்னு பேசுறாரு. நிறைய ஏங்க, விஷயங்களுக்கு விஜயகாந்த் என்னங்க பேசினாரு? நீங்க வந்து ப்ராபபிலிட்டியை கேட்குறீங்க மார்ஷல். இது தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு சக்தின்னு ஒரு பிம்பத்தை இன்னைக்கு ஊடகங்கள்ல ஏற்படுத்தியிருக்காங்க பாத்தீங்களா? அது பார்த்திருப்பீங்க நீங்க நரேட்டிவ். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்காகவே கட்டமைக்கப்பட்ட கூட்டணி இவங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்கல்ல. அது அது வந்து ஒரு பொய்யான ஒரு தோற்றம் அது. இல்ல இது இன்னொரு விஷயம் பாருங்களேன். இது விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அவர் என்ன ஆக போறாரு அப்படின்றது. இவர் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்றது வேற. விஜய் என்ன நிலை ஆவார்? ஒருவேளை செகண்ட் பொசிஷன்ல வந்தா செகண்ட் அதுக்கப்புறம் பொசிஷன்ல தான் வர முடியும். அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் கட்சியை அவருக்கு வளர்க்க முடியும். அதாவது அதுக்கப்புறம் ஒண்ணு மாஸ் கிடைக்குமா அவருக்கு? இல்ல அது வந்து அவர் கவலைப்பட வேண்டியது. மாஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றது அவர் கவலைப்பட வேண்டியது. ஆனா இது நீங்க கேட்குற நல்ல கேள்வி. ஆல்டர்னேட்டிவ் கேள்வி நான் உங்களை கேட்குறேன். இன்னைக்கு தனியா அவர் நின்னாருன்னா கண்டிப்பா அவர் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. 15% ஓட்டால நீ ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 30% வாங்கினா தான் ஒரு சீட் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த எலெக்ஷன்ல நீ இந்த ஒரு தோத்துட்ட. வருஷத்துல ஏத்த முடியாதா? முடியவே முடியாது. என்ன விளையாடுறீங்களா நீங்க? இது அதிகபட்சம் இது. கிரவுண்ட் ஒர்க். கூட ஒரு 2% ஏறலாமே ஒழிய ஜெயிக்கிற அளவுக்குலாம் வாக்கு வங்கி உயரவே வாய்ப்பே இல்ல. அடுத்த 5 வருஷம் திமுக உட்கார்ந்ததுன்னா, விஜயால அடுத்த 5 வருஷம் டிஎம்கே ஃபேஸ் பண்ண முடியுமா? ம். நீங்க 1000 சொல்லுங்க. கையில ஒரு 10 எம்எல்ஏ இருந்தானா அந்த அரசியல் வேறு. இன்னைக்கு ம். சீமானால தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே தான் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட எம்எல்ஏஸ் இல்ல. தோக்கறதுக்காக ஒருத்தன் எலெக்ஷன்ல நிக்கிறான்னா, அந்த கட்சி காணாம போகும், கரைஞ்சுக்கிட்டே போகும். அதுதான் இன்னைக்கு சீமானுக்கு நடக்குது. 8% வச்சு அளவு போடாதீங்க. அதிகபட்சம் இது 8%. ம். வேணா 10% ஆகலாம். அதோட அது தேங்கிடும். ம். இந்தியா பூரா கூட்டணிகளால தான் ஆட்சிகள் நடக்கும். மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள போயிட்டு கூட்டணி இல்லைன்றது அபத்தமான ஆர்குமெண்ட். நாம் தமிழருக்குள்ளேயே அந்த ஃபீலிங் இன்னைக்கு வந்துடுச்சு. நாம் தமிழர் தம்பிகள்லேயே பலருக்கும் இந்த சிந்தனை வருகிறது. தொடர்ந்து தோற்பதற்காக நாம் எதற்காக போக வேண்டும்? அல்லது அது திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்து விட்டு போகலாம். நான் அரசியலுக்கும் போவேன், எலெக்ஷன்லயும் நிற்பேன். ஆனா கூட்டணி வைக்க மாட்டேன்றது சூசைடு, தற்கொலை அரசியல் அது. ரொம்ப நாளுக்கு அது ஓடாது. அந்த தவறை விஜய் செய்ய மாட்டார்ன்னு நான் உறுதியா நம்புறேன். விஜய் கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. 26ல அவர் கூட்டணியோட தான் போவார்ன்னு நான் நம்புறேன். அவருடைய பேச்சுல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள், அவருடைய அவருடைய பேச்சுல இருக்கக்கூடிய சில சொல்லாடல்களை வைத்தும், ம். அவருடைய அரசியலை வைத்தும் நான் பார்ப்பது, அவர் இந்த உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார். தனியாக நின்றால் தான் பூஜ்யமாகி போவோம் என்பதை. ம். அதனால கூட்டணி அதிமுக, விஜய், பாமக இந்த மாதிரி ஒரு கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கின்றன. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் ம். திமுக இப்ப இருக்க கூட்டணி இதே ரூபத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்தப்படும். இவர்கள் ம். ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ம். இதற்கு முந்தைய அமர்வுல நம்ம பேசுற மாதிரி ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி ஏற்படுது. சின்னம் இல்லாத கூட்டணியா இருந்தா? சின்னமில்லாத கூட்டணியா இருந்தா டஃப் ஃபைட் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். சின்னமில்லாத கூட்டணியா ஏன்னா இருந்தா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம இருக்கு. நான் முன்னாடி மறுக்கல, பேசியிருக்கோம். மறுக்கல. சின்னமில்லாத கூட்டணியா இருந்தா டஃப் ஃபைட் இருக்கும். அப்ப இழுபறி வந்து நிக்கும். எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்க ரூபத்துல இவர்கள் வந்து தனி மெஜாரிட்டியோட திமுகவோ, இந்த கூட்டணியோ திமுக வருவது இதே செல்வாக்கோடு வர வர அது முடியாது. வர வாய்ப்பு குறைவு. மறுபடியும் அவர்கள் ஆட்சிக்கு வரலாம், மறுக்கல. ஆனா இப்ப இருக்க செல்வாக்கோடலாம் வர முடியாது. கூட்டணியோட ம். தான் வர முடியும். ஒரு 5 ஆண்டுகள் ஆண்ட பிறகு திரும்ப மக்கள்கிட்ட போய் சிம்பிள் மெஜாரிட்டி 118 ஜெயிப்பதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத காரியம். அது ம். அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் அவர்கள் வெவ்வேறு விதமான தந்திரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ம். உளவியல் யுத்தத்தை மக்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மீடியாவை 100% கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சீமான் விமர்சிக்கிறார். என்ன பணக்கொழுப்பா வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு. இது ரொம்ப தப்பான வார்த்தைங்க. நான் சீமானுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. இதெல்லாம் வந்து நடைமுறை அரசியல் தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாக நினைக்கிறேன். ஜெயிக்கணுன்றவங்க தாங்க வியூக வகுப்பாளர்களை பார்த்து கொண்டு வருவாங்க. நம்ம ஏற்கனவே பேசிட்டு வந்த சப்ஜெக்ட். தோத்தே போனோம், எனக்கு தோக்கறத பத்தி கவலை இல்லைன்றவர் எதை வேணா பேசுவாருங்க. ம். அதை நீங்க சீரியஸா எடுத்து வேணாம். ம். சீமானை நீங்கள் இக்னோர் பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து. ம். இல்ல நான் இதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். சீமான் அவர்களுக்கு 8% இருக்கு.
விஜய் அவர்களுக்கு கிரவுண்ட்ல ஆய்வு செஞ்சு அதனுடைய முடிவுகள் ஒரு 16-17% அப்படின்னா அதை விட சிறிய கட்சியாக தான் இருக்குதா நாம் தமிழர் கட்சி? நிச்சயமாங்க விஜயோட பாப்புலாரிட்டி முன்னால சீமானுக்கு இன்னைக்கு சீமானை விட விஜய்க்கு பாப்புலாரிட்டி அதிகம். நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன். ம், விஜயோட பாப்புலாரிட்டி அதிகம் இன்னைக்கு. ம், சேலஞ்ச் அதை ஓட்டா மாத்துறது. ம், இந்த 8% வந்து எப்போ இருக்கும்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியாதுங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல எப்படி வரும்ன்றதெல்லாம். தொடர்ந்து இப்படி ம். எதிர்மறை அரசியல் செய்யக்கூடியவர் வந்து களத்துல நிற்பது கடினம். ஞாபகம் ம். வச்சுக்கோங்க. இவருக்கு பெரியார் சீமான் அந்த ஒரு ஃபேக்டரா இருந்திருக்காரு. அந்த ஓட்ட பிரிக்கிறது, வெற்றியை அதெல்லாம் தவிர்க்கிறது. பண்ணியிருக்காருங்க. அது இப்ப இந்த கொஞ்சம் இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல அதே ரோல் அவருக்கு இருக்குமா? ஏன்னா 8% விஜய் வந்துட்டாரு. இல்லங்க 8% அப்படியே கூட நீடிக்கலாம். நான் மறுக்கல. நீடிக்கலாம். நீடிக்கலாம். ம். அல்லது 1, 2 வளருமா? வளர வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு குறைவு. ம். அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசெம்பிளி எலெக்ஷன் வந்து விஜய் ஃபேக்டர் வரும்போது எல்லா கணக்குகளுமே மாறும். ம். அந்த எலெக்ஷன்லயே விஜய் காலை ஊனிடணும். ஒரு 10 எம்எல்ஏ வேற கையில இருந்தா தான் அதுக்கு அடுத்த பாதை போகும். 26ல அவருடைய முதல் தேர்தல்ல அவர் தோத்து 0 ஆனார்னா அதுக்கு அடுத்த பயணம் கடினம் அவருக்கு. ம். ஐ திங்க் ஹி நோஸ் இட். அவருக்கு தெரியும் தான் நான் நம்புறேன். அவர் ம். வந்து நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் உணர்ந்திருக்காரு. அதனால தாங்க வியூக வகுப்பாளர்களை கொண்டு வராரு. இல்லாட்டி எதுக்கு வரப்போறாங்க அவங்க? ம். சீமான் மாதிரி வாயில வந்து பேசிட்டு போலாம். ம். ஜெயிக்கணும்ன்ற ஆசையே இல்லாம நான் தேர்தல்ல போய் நிப்பேன், தோப்பேன்னா அது எப்படிங்க அரசியல் அது? அது ரொம்ப நாள் அந்த அரசியல் ஓடாது. இந்த ஈரோடு பை எலெக்ஷனை பார்த்து அந்த ரிசல்ட்டை வச்சு சில பேர் ஒரு கணக்கு சொல்றாங்க. பிஜேபி கூட்டணி வாங்கின வாக்குகள் அப்படியே சீமானுக்கு போயிருக்கு. அதிமுகவினுடைய ஓட்டுகள் திமுக கிட்ட சேர்ந்திருக்கு. இல்லங்க, அது இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு பொது தேர்தல் தான் இதை தீர்மானிக்கும். ஒரு பை எலெக்ஷன்ல இப்படி நம்ம அதை சொல்ல முடியாது. சீமான் ம். பேசிய பேச்சுக்கள் ஹிந்துத்துவாவை கவரக்கூடிய பேச்சுக்கள் என்பது நமக்கு தெரியும். பெரியாரை விமர்சிப்பவர்கள் கூட வந்து சீமான் அளவுக்கு பெரியார் விமர்சிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக நான் பிராமின்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க நான் பிராமின்ஸ், அவங்க ஒன்றும் பெரியாரை தினமும் கும்பிடல, பெரியாரை பற்றி பேசலாம். ஆனால் தொடர்ந்து பெரியாரை ஒருத்தர் நெகட்டிவாக பேசலான்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை யார் ஏற்றுப்பான்னா ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஓட்டு தான் சீமானுக்கு போயிருக்குன்னா வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இது ஒண்ணு மட்டும் வச்சு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. ஒன் அஜெண்டா பார்ட்டியா ஒருத்தர் இருக்க முடியாதுங்க. ம். மக்கள்கிட்ட போகும்போது நீங்க வந்து திமுக அரசாங்கத்தோட தோல்விகளை சொல்லி தான் போகணும். 26 எலெக்ஷன் வெரி சிம்பிள் மார்ஷல். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். மோடி ஸ்டாலின் வேணுமா versus வேணாம் யார்? அப்படி இல்லைங்க. இல்லையா? வெற்றிடத்தை காட்டு நிரப்பும். அரசியல் அப்படி ஒரு வெற்றிடமே கிடையாது. இந்த ம். வார்த்தையே ரொம்ப தப்பு. ம். ஸ்டாலின் எல்லாம் ஏன் எதிர்க்கட்சியில் யாருமே இல்லையா? இல்ல நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்னொரு மாதிரி சொன்னேன். ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்றதை நான் வேற மாதிரி சொன்னேன். ஆமாங்க. திமுக வேண்டுமா வேண்டாமான்னு அர்த்தம் அதோட அர்த்தம். மோடி வேணுமா வேணாமான்றது பிஜேபி வேணுமா வேணாமான்ற அர்த்தம். அந்த மாதிரி 5 ஆண்டு கால திமுக ஆட்சி வேணுமா வேணாமா? தொடரணுமா வேணாமா? சிம்பிள். மோடி ஃபேக்டர்லாம் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க கொண்டு வந்து மோடி ஃபேக்டர் அங்க வைப்பாங்க. ஆனா இவங்க சாதனையை சொல்லி இவங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு திராணி கிடையாது. நெகட்டிவ் பாலிடிக்ஸ்ல தானே இவங்க வளர்ந்துருக்காங்க. ம். அப்போ மோடி ஃபேக்டரை வச்சு 14ல 19ல 24ல குறிப்பா 19 24ல ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்கலாம்னு பார்ப்பாங்க. அந்த பருப்பு வேகாது. 24 சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? அது நிறைய சாதனைகள் எல்லாம் இருக்குங்க. வேதனைகளும் நிறைய இருக்குல்ல. ம். மக்களோட அபிலாஷைகள் நாளுக்கு நாள் அதிகம். நம்மளே எத்தனை பிரச்சனைகளை பத்தி இங்க பேசியிருக்கோம். அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ம். லிஸ்ட் பெருசா இருக்குல்ல. ஆசிரியர்கள். 10 வருஷம் அதிமுக கவர்மெண்ட்ட பாத்தீங்களா? அதை விட அதிகமா இருக்கா? இல்ல. இது இந்த ஒப்பீடு தப்பு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சிகள் மாறினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ம். அது நல்லதா, இது நல்லதா ஒப்பீடுகள் வேண்டாம். நான் ம். சொல்வது வந்து 5 வருஷ சாதனையை சொல்லி தான் இவங்க போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறாங்க. ம். அது சிம்பிள் கொஸ்டின். நான் சொல்றது மோடி ஃபேக்டரை காமிச்சு நீ ஜெயிக்க முடியாதுன்ற. ம். மோடி வேணுமா வேணாமான்னு கிடையாது 26. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது. திமுக ம். வேணுமா வேணாமான்றது. நீங்க 19லயும் 24லயும் லட்டு மாதிரி ஜெயிச்சிங்க. மோடியை காமிச்சு ஜெயிச்சிங்க. அது 26ல அந்த பருப்பு வேகாது. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருவேளை வெளியேறினால் வேற எங்கும் அடைக்கலம் இருக்கா? அவர்கள் சத்தியமாக வெளியேற மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ஓட்டு பெரிய அளவுல இந்த டைம் டிரான்ஸ்ஃபர் போறது ஆகாது. கிடையாது. அதனால தான் சொன்னேன். அவர்கள் இதே கூட்டணி இருந்து அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். புரொவைடட் எதிர்க்க அதிமுக, விஜய், தேமுதிக, பாமக போன்ற கூட்டணி அமைந்தால் ம். அந்த கூட்டணி இப்ப வலுவானதாக காட்சி அளிக்கிற திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்பும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி மார்ஷல்.